தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூஜி டிஆர்பிக்கான மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ்லேருந்து தான் ஒவ்வொரு டாப்பிக்காக லைன் பை லைன் பார்த்துட்ருக்கோம். ஓகே, உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ஒன்று உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்மளோட சேனல் அண்ட் நம்மளோட வீடியோஸை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே. நேற்று நம்ம தியரி ஆஃப் ஈக்குவேஷன்லேருந்து பாலினாமியல் ஈக்குவேஷன்ற டாபிக் தான் ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் சீரீஸ் யூஸிங் பைனாமியல்ன்ற டாபிக் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் சம்மேஷன் ஆஃப் சீரீஸ் யூஸிங் பைனாமியலில் நம்ம பைனாமியல்னால் என்ன, பைனாமியல் தியரம் என்ன சொல்லுது, அண்ட் அதோட ஜென்ரல் டேர்ம் நம்ம எப்படிலாம் டெரைவ் பண்ணி எழுத முடியுன்றதையும் இது ரிலேட்டடான சம் ப்ராப்ளம்ஸும் பார்ப்போம். நெக்ஸ்ட், பர்டிகுலர் கேஸ் ஆஃப் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். இது வேறு ஒன்றும் கிடையாது, பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம இன்னும் ஷார்ட்டாக ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸ் அதோடைய ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட், த லாஸ்ட் ஒன் லாகரிதம் சீரீஸ் அண்ட் அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் பார்த்துடலாம். ஓகே, பைனாமியல் இஸ் நத்திங் பட் நான் இப்போது ரெண்டு வேரியபிள்ஸோ இல்லை ரெண்டு டேர்ம்ஸோ நான் ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2x 4yன்னு சொல்லிட்டு ரெண்டு டேர்ம்ஸ் ரைட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ்ன்ற சிம்பிளோ இல்லை மைனஸ்ன்ற சிம்பிளோ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பைனாமியல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ பைனாமியல் தியரம் இதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். பைனாமியல் தியரம் இது வேறு ஒன்றும் கிடையாது. எக்ஸ் ப்ளஸ் ஏ whole power n equal to nc naught x power n a power naught plus nc1 x power n minus 1 a power 1 plus and so on ncr x power n minus r a power r plus and so on ncn x power 0 a power n. இதுதான் நம்மளுடைய பைனாமியல் ஈக்குவேஷன். இதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட பவர் இருக்குல்ல, எக்ஸோட பவர் வந்து எண்ணில் ஸ்டார்ட் ஆகி ஒன்றா வந்து என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஏயோட பவர் பார்த்தோம் அப்படின்னா 0ல் ஸ்டார்ட் ஆகி ஒன்றா எண் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இதில் என்சி நாட் இருக்குல்ல, NC0 NC1 NCR இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். எக்ஸ் பவர் என் ஏ பவர் 0 இருக்கு இல்லையா, இதோட கோஎஃபிஷியண்ட்டாக ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை தான் நம்ம பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்னு சொல்கிறோம். என்சிஆர் நீங்கள் சின்ன கிளாஸஸில் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. என்சிஆருக்கான ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் த ஹோல் ஃபேக்டோரியல் இன்டூ ஆர் ஃபேக்டோரியல்னு படிச்சிருப்பீங்க. நம்ம என்சிஆரை NCn மைனஸ் ஆர்னு ரைட் பண்ணிக்கலாம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போது நான் எண்ணுக்கு பதிலாக ஒரு 90 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம். நான் 90 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஆருக்கு பதிலாக நான் 10 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இதுதான் n, இதுதான் ஆர் நமக்கு. அப்போ என்ன ஃபார்முலாவில் வரும்? 90 ஃபேக்டோரியல் பை 80 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 ஃபேக்டோரியல். இப்படி தானே நமக்கு கிடைக்கும். இல்லை, நான் வந்து n மைனஸ் ஆர்ன்ற ஃபார்முலா வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல 90 மைனஸ் 10 எவ்வளவு? 80யா? 80 போட்டோன்னா என்ன வரும்? அதே சேம் தான், 90 ஃபேக்டோரியல் பை 80 ஃபேக்டோரியல் இன்ட்டு 10 ஃபேக்டோரியல். இதனால தான் நம்ம NCRை NCn மைனஸ் ஆர்னு சொல்லியும் டினோட் பண்ணிக்கிறோம். இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா இதில் பார்த்தோம் அப்படின்றப்போ NC நாட் இருக்கு இல்லையா, NC நாட், அப்போது NC0 இதை நான் வந்து NCR NCn மைனஸ் ஆர் இந்த மாதிரி நான் அதை ரைட் பண்ணணும்னா எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? NC0 அந்த சைடு என்ன வரும்? NCn வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மும் இந்த லாஸ்ட்டு டேர்மும் நமக்கு ஈக்குவலாக கிடைக்கிது. NC0 ஈக்குவல் டு NCn. இது நமக்கு எப்போதுமே ஒன்றுன்னு தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஆரோட வேல்யூ 0வாக இருக்குது அப்படின்னாலும் என்னும் ஆரும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னாலும் அதோடைய வேல்யூ நமக்கு 1ன்னு தான் கிடைக்கும். இப்போ NC1
அப்போ இந்த டேர்ம் வந்து இதுக்கு முன்னாடி என்ன டேர்ம் இருந்திருக்கும்? NC(n-1) x பவர் நாட் a பவர் n-1 இருந்திருக்குமா? இந்த டேர்மும் ஈக்குவலாக இருந்திருக்கும் நமக்கு. NC(n-1) இதோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா என்னன்னு தான் இருக்கும். இது ரெண்டையும் நீங்கள் நல்லாவே மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரோட வேல்யூ 0வாக இருக்குது அப்படின்னா ஆன்சர் இஸ் 1. ஆரோட வேல்யூ 1ன்னு இருக்குது அப்படின்னா the ஆன்சர் இஸ் n. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதோடைய ஜென்ரல் ஃபார்ம்ஸ். இதை நம்ம எப்படிலாம் ஜென்ரல் டேர்ம்ஸில் வந்து டினோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான ஜென்ரல் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா x + e ஹோல் பவர் n. நம்ம ஒரு லென்த்தியான ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷன் மாதிரி எழுதணும் இல்லையா? அதை நம்ம எப்படி சிம்பிளாக டினோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மாக summation n = 0 to n NCR x பவர் n மைனஸ் ஆர் a பவர் r. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆருக்கு 0 போட்டேன் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு கிடச்சிரும். நான் ஆருக்கு 1 போட்டேன் அப்படின்னா நம்மளோட செகண்ட் டேர்ம் நமக்கு கிடச்சிரும். இதுலேருந்து எனக்கு 8th டேர்ம் என்னன்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது 8th டேர்ம் என்னென்னு என்கிட்ட கேட்கும்போது அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து வேணும் இல்லையா? ஒரு ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு வேணும். அதுக்கு தான் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா TR+1. R+1th டேர்ம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா NCR x பவர் n மைனஸ் ஆர் a பவர் rன்னு சொல்லலாம். இதை ஏன் நம்ம ஆர்த் டேர்ம்னு எடுத்துக்க வேண்டியதானே? எதுக்காக நம்ம R+1th டேர்ம்னு எடுத்துக்கிறோம் உங்களுக்கு இப்போ டவுட் வரும். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அப்படியே இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். NC0 x பவர் n a பவர் 0ன்னு இருக்குது. இது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இது நமக்கு 0th டேர்ம்னு சொல்லுவோமா? கிடையாது. இது நம்மளோட ஃபஸ்ட்டு டேர்ம். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்முன்றது 0ல் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் டேர்ம்னு பார்க்கும்போது 1ன்னு வருது. ஆமாவா? அப்போது எனக்கு இதை தான் நான் ஜென்ரல் ஃபார்ம்னு சொல்ல போகிறேன். இதுதான் என்னோட ஜென்ரலான டேர்ம். இது என்ன வருது மேலே? ஆர்னு இருக்குது. அப்போ இது எத்தனாவது டேர்மாக இருந்திருக்கும்? R+1வது டேர்மாக தான் நமக்கு இருந்திருக்கும். அதனால தான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதும்போது TR+1, அதாவது R+1th டேர்ம் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இதுலேருந்து நமக்கு எப்படி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா சம் ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு இந்த பைனாமியல் ஈக்குவேஷனுடைய 16th டேர்ம் என்ன, 70th டேர்ம் என்ன அப்படின்னு நமக்கு கொஷின் கேட்கலாம். அவங்க 18ன்னு சொல்கிறாங்க அப்படின்னதும் நம்ம உடனே 18ன்னு சொல்லி ஆருக்கு சப்ஸ்டியூட் பண்ணவே கூடாது. 18th டேர்ம்னா என்ன அர்த்தம்? 17+1. ஆமாவா? அப்போ நமக்கு ஆறு கட்டலாம் 17 தான் வருமே தவிர 18ன்றது வராது. இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பைனாமியல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து சம் நோட்ஸ் நம்ம பார்த்துடலாம். C0 நான் சொன்னேன் இல்லையா? NC0, NC1, NC2ன்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் என்னென்னு சொன்னேன்? பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ்ன்னு சொன்னேன். அந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸை NC0ன்னு சொல்லலாம், C0ன்னு சொல்லலாம். NC1ன்றதை C1ன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுமே ஈக்குவல் தான், பார்த்துக்கோங்க. அந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2n கிடைக்கும். Okay, next, sum of the coefficient of odd term is equal to the sum of the coefficient of even terms. இதில் C0, C2, C4 அது எல்லாமே நமக்கு even termஸாக இருக்கும். C1, C3, C5ன்றது எல்லாமே நமக்கு odd termஸாக இருக்குது. அந்த even terms உடைய கோஎஃபிஷியன்ஸான C0, C2 இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா அந்த odd terms இருக்கு இல்லையா, அதோட கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈக்குவலாக வரும்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ஏதோ ஒன்று தான் வேணும். எனக்கு இப்போது வந்து ஈவன் டேர்ம்ஸுடைய சம் தான் எனக்கு வேணும் அப்படின்னா என்ன எழுதிக்கலாம்? சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ஸ், அதில் ஆஃப். கரெக்ட் தானே? ஆஃப் வந்து ஈவன் டேர்ம்ஸ்க்கானது, ஆஃப் வந்து ஆட் டேர்ம்ஸ்க்கானது. எனக்கு ஒன்று தான் வேணும், ஸோ நான் ஆஃப்னு போட்டுக்கிட்டேன். 1/2 2n அப்படின்னா 2n-1 ரைட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நமக்கு பின்னாடி வந்து ப்ராப்ளம்ஸாக கேட்பாங்க. அது எப்படி நம்ம இதை இந்த இது எல்லா தியரமே அந்த இடத்துல எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை நான் கிளியராக சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். AC0 A + D C1 A + 2D C2 இதை பார்க்கும்போது A
a + d a + 2d. இது நமக்கு ஒரு அரித்மெட்டிக் ஃபார்மில் இருக்குதா? இந்த மாதிரி அரித்மெட்டிக் ஃபார்மில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏங்கிற டேர்ம் நமக்கு அரித்மெட்டிக் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ஃபார்முலா எதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 2n - 1 2a + nd. ஓகேங்களா? இப்போது இதில் நான் ஏக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், டிக்கும் நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும்? 1c0 1 + 1 2c1 1 + 2 × 1 2ங்களா 1 + 2 3c2 + and so on n + 1 cn இருந்திருக்குமா? அப்போ இந்த இடத்துல ஏக்கு நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், டிக்கும் நான் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வந்திருக்கும்? 2n - 1 2 + n. ஸோ 2 இதை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2n + n 2n - 1. இதுதான் நமக்கான ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, இது 2n - 1ன்றது கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த அரித்மெட்டிக் ஃபார்மில் இருக்கும்போது ஏக்கு நான் 1 அண்ட் டிக்கு நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு கிடைச்சது 2n + n 2n - 1. இதுதான் இந்த இதுக்கான ஜென்ரல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு c0 - 2c1 + 3c2 - and so on. இது ஃபஸ்ட்டு டேர்ம் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது, செகண்ட் டேர்ம் நெகட்டிவாக இருக்குது, தேர்ட் டேர்ம் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நமக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஈவன் டேர்ம்ஸில் இருக்கக்கூடிய பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே சம் பண்ணுன்ற வர வேல்யூ ஈவன் டேர்ம்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இது ஒருக்கு பாருங்கள், செகண்ட் நம்ம சொன்னது சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் டேர்ம்ஸ், அது நமக்கு சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் டேர்ம்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னோமா? அதை அப்படியே இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? c0 c2 இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், அது எல்லாமே நம்ம சம் பண்ணிக்கிறோம். ஈவன் டேர்ம்ஸில் இருக்கிறது எல்லாமே நமக்கு நெகட்டிவாக இருக்கும், அது எல்லாத்தையும் நான் சம் பண்ணிக்கிறேன். அப்போ ரெண்டையுமே நான் மைனஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம்ஸில் இருக்குது, நம்மளோட பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் வந்து ஸ்கொயர் டேர்ம்ஸில் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா 2n ஃபேக்டோரியல் / n ஃபேக்டோரியல் தி ஹோல் ஸ்கொயர். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், நமக்கு பின்னாடி ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லாவே மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மிடில் டேர்ம்ன்றது வேறு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் உங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. மிடில் டேர்ம்ஸ் அப்படின்றது எனக்கு இப்போ ஈவன் நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா எனக்கான மிடில் டேர்ம் என்னவாக இருக்கும்? n/2th டேர்ம், அதுவும் என்னுடைய மிடில் டேர்ம் தான். n + 1/2th டேர்ம், இதுவும் என்னுடைய மிடில் டேர்ம் தான். ஓகேங்களா? எப்போனா n ஈவனாக இருக்கும்போது. ஒருவேளை n எனக்கு ஆடாக இருக்குது அப்படின்னா n + 1/2th டேர்ம், இது இப்படின்னு இந்த ஒன்று மட்டும்தான் நமக்கு மிடில் டேர்மாக இருக்கும். ஓகேங்களா? மிடில் டேர்ம்ன்றதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதை நல்லாவே பார்த்துக்கோங்க. ஆடாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் இருக்கும், ஈவனாக இருக்குது அப்படின்னா நமக்கு 2 மிடில் டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது ரிலேட்டடான சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஃபைண்ட் த மிடில் டேர்ம் ஆஃப் y √x/5 - 5/x √y ஹோல் பவர் 12. இப்போ நமக்கு பவரில் 12 இருக்குது. 12ன்றது என்ன நம்பர்? ஈவன் நம்பர். ஸோ இதை நம்ம இது வந்து ஒரு ஈவன் தான், இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் நமக்கு. ஸோ இதுக்கு 2 டேர்ம்ஸ் வந்து மிடில் டேர்மாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது தப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நமக்கு பவரில் வந்து ஆறுன்னு கொடுத்துருக்காங்கன்னா அது 4th டேர்ம் கிடையாது, r + 1th டேர்ம் தான். நமக்கு இங்கே 12 இருக்குது, அப்போ இது 12th டேர்ம் கிடையாது, 12 + 1th டேர்ம் தான். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன வரும்? இது 30th டேர்ம். இது என்ன நம்பர்? ஆட் நம்பர் தானே. அப்போ நமக்கு ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் கிடைக்க போகுது. மிடில் டேர்முக்கான ஃபார்முலா என்ன?
ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா n + 1/2th டேர்ம். அப்போ 13 + 1/2th டேர்ம் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன வருது 14/2னா 7th டேர்ம். கரெக்டா? 7th டேர்ம். நமக்கு 6th டேர்முக்குன்னு ஃபார்முலா கிடையாது. r + 1th டேர்முக்கு தான் ஃபார்முலா இருக்குது. ஸோ நான் 6ன்றது எப்படி 7ன்றது எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 6 + 1ன்னு ரைட் பண்ணிக்க போகிறேன். அப்போது t 6 + 1 அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, NCR x⁻n - r a⁻r. இதில் நமக்கு ஆறுன்றது தான் 6ன்னு சொன்னேன்னா என்னங்கிறது என்னது நமக்கு 12c6 x⁻12 - 6 a⁻6. சாரி, நமக்கு x and aன்ற வேல்யூ தெரியும் இல்லையா, நம்ம அதே சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். 12c6 y√x/5 whole power 12 - 6 minus 5/x√y whole power 6. ஓகேவா? 12c6 நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? 12 × 11 × 10 × 9 × 8 × 7. டினாமினேட்டரில் 6 × 5 × 4 × 3 × 2 × 1. நமக்கு இங்கே என்ன வரும்? y⁻6 x⁻3 by 5/6ங்களா? இங்கே நமக்கு மைனஸில் இருக்குது. பட் நமக்கு பவரில் வந்து ஒரு ஈவன் நம்பர் இருக்கனால நம்ம இதை பாசிட்டிவாக வந்து டினோட் பண்ணி எழுதிக்கலாம். கீழே x⁻6 y⁻3. நம்ம எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். கேன்சல் பண்ணிக்கலாம். 3 கேன்சல் பண்ணிக்கலாமா? அகெயின் நம்ம 3 கேன்சல் பண்ணிக்கலாம். தென் 4 × 2 8, நம்ம 8 கேன்சல் பண்ணிக்கலாம். 5னா 2 டைம்ஸ். ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ்லாம் பேலன்ஸ் இருக்கும்? 12 × 11 × 7 இருக்குது. 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 9 × 4 கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த டேர்ம்ஸ்லேயுமே வந்து எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிக்கலாம். 5/6 5/6 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே நமக்கு y⁻6 இருக்குது, இங்கே y³ இருக்குது. அப்போ இதுலேருந்து ஒரு 3y நம்ம எடுத்துடலாமா? பேலன்ஸ் 3 இருக்கும். இங்கே x³ இருக்குது, x⁻6 இருக்குது. பேலன்ஸ் என்ன இருக்கும்? y/x the whole cube. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய மிடில் டேர்ம். நமக்கு கொஸ்டினில் பவரில் என்ன நம்பர் இருக்கோ அது நம்மளுக்கான டேர்ம் கிடையாது. அங்கே ஆறுன்னு கொடுத்துருக்காங்கன்னா r + 1th டேர்ம்ன்றது தான் நம்மளோட ஃபுல் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்றது நம்ம வந்து கவுண்ட் பண்ண முடியும். போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவன் நம்பரை ஆட் நம்பரை நம்ம ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு இதுலேருந்து ஒரு டேர்ம் மட்டும் ஆன்சராக கிடைக்குமா இல்லை 2 டேர்ம் ஆன்சராக கிடைக்குமா டிசைட் பண்ணி போட வேண்டியதான். நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபைண்ட் த மிடில் டேர்ம் ஆஃப் 2x - 3/x whole power 15. நல்லா பார்த்துக்கோங்க. 15 இது ஒரு ஆட் நம்பரா? ஆனால் இது நமக்கு 15th டேர்ம். இதில் 50 டேர்ம்ஸ் தான் இருக்குமா? கிடையாது. 15 + 1 டேர்ம்ஸ் இருக்கும். அப்போ இதில் மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்க போது? 16 டேர்ம்ஸ் இருக்கும். 16ன்றது ஈவன் நம்பர் தானே? அப்போ எத்தனை மிடில் டேர்ம்ஸ் வரும்? 2 மிடில் டேர்ம்ஸ் வரும். ஓகேங்களா? இது நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நமக்கு find the coefficient of x⁻32 in the expansion of x⁻4 - 1/x³ whole power 15. அதாவது இந்த எக்ஸ்பேன்ஷன் இருக்கு இல்லையா, இதை நான் எக்ஸ்பேண்டாக எழுதுகிறேன் அப்படின்னா அப்போ எனக்கு ஒரு டேர்மில் x⁻32ன்னு வரும். அந்த x⁻32 கோஎஃபிஷியண்ட்டாக என்ன இருக்குது, x⁻32க்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு தான் நம்ம கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம ஒரு ஜென்ரல் ஃபார்மாக ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கலாமா? TR + 1. எனக்கு இந்த இடத்துல ஆறுன்றது என்னென்னு தெரியல. நான் ஆரை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணால் தான் நான் இதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். பார்க்கலாம். TR + 1க்கான ஃபார்முலா என்ன? NCR x⁻n - r a⁻r.
இல்லை எனக்கு ஆர் தெரியாது, என்னன்றது 50ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். என்ன வரும்? 15 CR, எக்ஸோட வேல்யூ எக்ஸ் பவர் 4 பவரில் 15 மைனஸ் ஆர். ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 1/x3 இதோட பவரில் ஆர். இதை நான் வந்து ஃபஸ்ட்டு இதை முதல்ல நான் எக்ஸ்பேண்டாக எழுதிக்கலாமா? 15 CR எக்ஸ் பவர் 60 மைனஸ் 4R மைனஸ் 1 பவர் ஆர் எக்ஸ் பவர் 3R. இந்த எக்ஸ் பவர் 3R நம்ம மேலே இது கூட சேர்த்து எழுதிக்கலாம் இல்லையா? அப்போது என்ன வரும்? 15 CR எக்ஸ் பவர் 60 மைனஸ் 4R மைனஸ் 3R மைனஸ் 1 பவர் ஆர் கிடைக்குமா? இதுதான் என்னுடைய ஜென்ரல் ஃபார்ம். இப்போது இதில் இந்த நம்பர் வந்து எனக்கு 32வாக இருந்துச்சு அப்படின்னா இதை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க எல்லா டேர்ம்ஸும் தான் இதோடைய கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? புரிஞ்சு மேக்ஸ் எப்பவுமே புரிஞ்சு பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் கிடச்சிருச்சு. எக்ஸ் பவர் 32 கோஎஃபிஷியன்ட் தான் கேட்குறாங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பவரில் இருக்க இந்த நம்பர் எனக்கு 32ன்னு இருந்துச்சுன்னா பேலன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கு இதோடைய கோஎஃபிஷியண்ட்டாக கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ அப்போ நான் 32 கூட ஈக்குவல் பண்ணி எனக்கு ஆர் என்ன இருக்குன்றதை நான் கண்டுபிடிக்க போகிறேன். 60 மைனஸ் 4R மைனஸ் 3Rன்றது மைனஸ் 7Rங்களா? ஈக்குவல் டு 32. எனக்கு ஆர் தான் வேணும். ஸோ 7R இந்த பக்கமே இருக்கட்டும். 60 அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். மைனஸ் 28. மைனஸ் மைனஸ் கேன்சல். ஆரோட வேல்யூ 4. ஆர் வந்து 4ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு இதுதான் எக்ஸ் பவர் 32. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இது எல்லாமே தான் இதோடைய கோஎஃபிஷியன்ட். கரெக்டாக? அப்போ நான் இந்த வேல்யூ என்னன்றதை மட்டும் கண்டுபிடிச்சேன்னா போதும். 15C ஆறுன்றது 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? மைனஸ் 1 பவர் 4. 15C4 அதை நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம்? எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 15 இன்ட்டு 14 இன்ட்டு 13 இன்ட்டு 12 by 4 into 3 into 2 into 1 மைனஸ் 1 ஹோல் பவர் 4. பவரில் வந்து ஈவன் நம்பர் இருக்கனால இந்த மைனஸ் ஒன்றது நமக்கு ப்ளஸ் 1 இருக்கும். அது நம்ம போடணுன்ற அவசியம் கிடையாது. இதை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது? 5 3 இந்த கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7. எல்லாத்தையுமே இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1365 கிடைக்கும். இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சம் தான் நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் த டேர்ம் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் இன் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் திஸ் டேர்ம்னு கொடுத்துருக்காங்க. அங்கே நமக்கு எக்ஸ் பவர் 32 உடைய கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்க. இங்கே நமக்கு இன்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ். அப்போனா என்ன அர்த்தம்? அந்த டேர்மில் எக்ஸுங்கிறதே இல்லை. அப்போ எக்ஸுக்கு பவரில் என்ன இருந்திருக்கும்? எக்ஸ் பவர் 0ன்னு இருந்திருக்கும். கரெக்டாக? அப்போ நம்ம போன சம் மாதிரியே செஞ்சுட்டு வருவோம். அப்போ எக்ஸோட பவரில் சம் டேர்ம் கிடைக்கும் ஆர் வச்சு. அந்த டேர்ம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம்? 0க்கு ஈக்குவல்னு சொன்னோன்னா நமக்கு ஆர் கிடைச்சிரும். அந்த ஆரை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பர்டிகுலர் கேஸ் ஆஃப் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன். இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபார்முலா மாதிரி தான். பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பார்க்கலாம் வாங்க. 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் என் பை 1 ஃபேக்டர் இன்ட்டு எக்ஸ் என் ஆஃப் என் ப்ளஸ் 1 பை 2 ஃபேக்டர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன்னு போயிட்டே இருக்கும். இங்கே நான் பார்த்தேன் பார்த்தீங்களா? இதே டேர்ம்ஸ் தான் அடுத்தடுத்து வரப்போகுது. ஆனால் எனக்கு உள்ளேயும் மைனஸ் இருக்குது, பவர்லேயும் மைனஸ் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே ப்ளஸில் வந்துடும். ரெண்டுமே மைனஸில் இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே ப்ளஸில் வரும். எனக்கு உள்ள ப்ளஸில் இருக்குது, மேலே மட்டும் மைனஸில் இருக்குது. எண்ணு மட்டும் எனக்கு மைனஸில் இருக்குது. ஓகேவா? அப்போ எந்த இடத்துலலாம் என்னோட டேர்ம் வந்து ஆடாக இருக்கோ அங்கெல்லாம் மைனஸ் வரும். எங்கெல்லாம் என்னோட டேர்ம் ஈவனாக இருக்கோ அங்கெல்லாம் ப்ளஸ் வரும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இந்த இடத்துல எண் இருக்குது. என்னடா பவரில் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அதை இப்போ நமக்கு ஆடு தானே, ஸோ மைனஸ் வருது. என் இன்ட்டு என், இங்கே என் இருக்குது, இங்கே ஒரு என். அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என் ஸ்கொயர் கிடைக்குமா நமக்கு? அப்போ அதில் ஈவனில் இருக்குது. ஈவனில் இருக்குன்னா ப்ளஸ், ஆடில் இருக்குன்னா மைனஸ். இது மாறி மாறி வரும். இல்லை
எனக்கு n ப்ளஸில் தான் இருக்குது, ஆனால் எக்ஸுக்கு முன்னாடி மட்டும் மைனஸ் இருக்குது. அதே மாதிரி தான் எங்கெல்லாம் எக்ஸ் டேர்ம் இருக்கோ அங்கே தான் நமக்கு மைனஸ் வருது. எக்ஸ் இருக்குது மைனஸ் போடுறோம், எக்ஸ் ஸ்கொயர் ஸோ ப்ளஸ் போட்டோம், இங்கே எக்ஸ் க்யூப் மைனஸ் போட்டோம், அண்ட் ஸோ ஒன்று போயிட்டே இருக்கும். இதில் இன்னும் ஒரு விஷயம் பார்க்கணும், என்ன அப்படின்னா எக்ஸுக்கு பக்கத்தில் மைனஸ் இருக்குது, பவர்லேயே வந்து ப்ளஸ் இருக்குது அப்படின்னா உள்ளே எல்லாமே மைனஸில் வரும். அதாவது n of n minus 1, n of n minus 1, n minus 2 அந்த டேர்ம்ஸை பற்றி சொல்கிறேன். பவரில் மைனஸ் இருக்குது அப்படின்னா உள்ளே உள்ளது எல்லாமே ப்ளஸில் வரும். ஓகேங்களா? அப்போ இதே மாதிரி தான் இந்த ஃபார்முலாவும், உள்ளேயும் ப்ளஸ்ஸு மேலேயும் ப்ளஸ்ஸு. உள்ளே ப்ளஸ் வந்ததுனால ஃபுல்லாகவே வந்துட்டு எக்ஸுக்கு முன்னாடியெல்லாம் ப்ளஸ்ன்னு நான் போட்டுட்டேன். பவர் எண்ணில் ப்ளஸ் வந்ததுனால உள்ளதாமே நான் மைனஸ்ன்னு போட்டுட்டேன். ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸா மைனஸா அதை பார்த்துக்கோங்க. பவரில் ப்ளஸ்ஸா மைனஸா இந்த ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 4 ஃபார்முலாவுமே ஈஸி தான். அடுத்த ஃபார்முலா பாருங்கள். 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் பி பை க்யூ, அதுக்கு 1 ப்ளஸ் பி பை க்யூ எக்ஸ், பி ஆஃப் பி ப்ளஸ் க்யூ பை க்யூ இன்ட்டு 2q எக்ஸ் ஸ்கொயர்டு அண்ட் ஸோ ஒன்று போயிட்டே இருக்கும். இந்த டேர்முக்கு நம்ம எதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்குமே பொதுவாகவே சொல்கிறேன் பாருங்கள். ரெண்டு இடத்துலையுமே மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே ப்ளஸ், ரெண்டு இடத்துலையுமே ப்ளஸ்ன்னு இருந்தாலும் ஃபுல்லாகவே ப்ளஸ். ஓகேவா? இதில் கிளியராக இருக்கீங்களா? நெக்ஸ்ட்டு பவரில் மைனஸ் இருக்குது அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளெல்லாம் ப்ளஸ், பவரில் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளெல்லாம் மைனஸ். இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸ். இதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் ஒரு 9 ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஃபார்முலாஸாக காட்டக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைமில் நம்ம ரிவிஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த ரிவிஷனுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு எல்லாமே ஃபார்முலாஸ் தான். அது நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அது புரியும். இது ரிலேட்டடான சம்ஸ் மட்டும் நான் கீழே பார்த்துடலாம். ஓகே, ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் என் இந்த எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பேன்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் பவர் என்னுடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்றது தான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, பி ப்ளஸ் ஏஎக்ஸ் ஹோல் பவர் என்னன்னு இருக்குது. இந்த இடத்துல வெறுமனே எக்ஸ் பவர் என்னன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா இதே ஒரு தனி எக்ஸ்பான்ஷனாக இருக்குது, இதை நம்ம விரித்து எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே நம்ம ஃபார்முலாஸ் வந்து காமிச்சிருப்பேன், அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் ஒன்ஸ் வீடியோவை பாஸ் பண்ணி ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு ஈஸி ட்ரிக் உங்களுக்கு புரியும். 1 ப்ளஸ் இந்த ஃபுல் டேர்மையுமே நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இது நமக்கு இ பவர் எக்ஸுக்கான ஃபார்முலா. ஓகேவா? நான் எக்ஸுன்றது என்ன சொன்னேன், பி ப்ளஸ் ஏ எக்ஸ் தானே நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போது இ பவர் பி ப்ளஸ் ஏஎக்ஸ். ஓகேங்களா? இதோட எக்ஸ்பான்ஷன் தான் இது. நான் மேலே இருக்க அந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதை நான் எப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், இ பவர் பி இன்ட்டு இ பவர் ஏஎக்ஸ். கரெக்டாக? இப்போ இ பவர் பின்றது இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், ஸோ இ பவர் பி அப்படியே இருக்கட்டும். இ பவர் ஏஎக்ஸ் இதை நான் விரித்து எழுதுகிறேன் அப்படின்னா எப்படி எழுதலாம், 1 ப்ளஸ் ஏஎக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் a square x square by 2 factorial plus and so on a power n x power n by n factorial plus and so on. ஓகேங்களா? இதில் நமக்கு x பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் தானே கேட்டிருக்காங்க, x பவர் n இது தான் இதோடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ நான் a பவர் n பை n ஃபேக்டோரியல் மட்டும் எழுதுனா போதுமான்னு கேட்டால் கிடையாது, e பவர் பின்றது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம் கூடயுமே மல்டிப்ளை ஆகி தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ எக்ஸ் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் என்ன, இ பவர் பி இன்ட்டு ஏ பவர் என் பை என் ஃபேக்டோரியல்.
இதுதான் எக்ஸ் பவர் என்னுடைய கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி தான் சம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம பார்க்கும்போதே நமக்கு அந்த ஃபார்முலா மாதிரி இருக்குன்றது முதல்ல நமக்கு தோணணும். அப்போ தானே நம்ம இந்த சம்மை செய்ய முடியும். அதனால தான் சொல்கிறேன், ஃபார்முலாஸை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாகரிதம் சீரீஸ். லாகரிதம் சீரீஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வெறுமனே ஃபார்முலாஸ் மட்டும்தான். ஸோ இதை நீங்கள் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இது ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். log of 1 plus x by 1 minus x. இது எதுக்காக நம்ம இப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, log of a by bக்கான ஃபார்முலா. நம்ம log of a by bங்கிறத log of a minus log of bன்னு சொல்லலாம். ஓகேவா? இதுவே log of a into b டிவிஷனில் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸில் எழுதுவோம், மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் போட்டு எழுதுவோம். அதனால தான் நம்ம log of 1 plus x by 1 minus xன்றதை நம்ம இந்த ஃபார்மெட்டில் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், log of 2 log of root 2 இது ரெண்டுக்கும் மட்டும் வேல்யூ கொடுத்துருக்கீங்களே மேம், அப்போ எக்ஸாம்ஸில் இந்த 2 நம்பர் மட்டும் தான் கேட்பாங்களான்னு கேட்டால் ஆமாம், 2 நம்பர் மட்டும் தான் கேட்பாங்க. வேறு எதை பற்றியும் கேட்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ரெண்டையும் மட்டும் நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ப்ராப்ளம் பார்த்தல வாங்க. சம் த சீரீஸ் log 2e minus log 4e plus log 8e. இந்த இடத்துல 2 நம்பர்ஸ் எல்லாமே கீழேயும் எக்ஸ்போனண்ட் ஈன்ற லெட்டர் வந்து மேலேயும் இருக்குது. இது எனக்கு இப்படி இருக்கக்கூடாது. நான் படித்த ஃபார்முலா எல்லாமே ஈங்கிறது கீழே இருக்கணும், நம்பருங்கிறது மேலே இருக்கணும். அப்படி தானே படிச்சிருக்கோம். அப்போ இதை நம்ம அப்படி சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நம்ம ரெசிப்ரோக்கலாக ரைட் பண்ணிக்க போகிறோம். ரைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 by log e2 minus 1 by log e4 plus 1 by log e8. ஓகேவா? இது ஃபுல்லாகவே நமக்கு எக்ஸ்போனண்ட் லாகரிதம் தானே படிக்கிறோம். இப்போ 2, 4, 8 இது மூணுமே ஏதோ ஒரு நம்பரோட எக்ஸ்போனன்ஷியலாக தான் இருக்க போகுது. அது என்ன நம்பருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட எக்ஸ்போனன்ஷியல் 2ஓட எக்ஸ்போனன்ஷியல் 2 பவர் 1 தான் 2, 2 பவர் 2 தான் 4, 2 பவர் 3 தான் 8. கரெக்டாக? இந்த கொஸ்டின்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் தான் இருக்கும். நம்ம அதே மாதிரி இங்கே ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3ன்னு சொல்லிட்டு அதை நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இது 1 டைம் தான் இருக்குது. ஸோ லாகி 2 மைனஸ் இங்கே 2 டைம்ஸ் 2 பவர் 2 தானே, அதனால் நான் 2ன்றதை முன்னாடி எழுதிக்கிறேன். இங்கே 2 ப்ளஸ் 1 by 3 log e8 ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன். இதில் பார்த்தோம், இந்த இடத்துல 2 இங்கே நான் பார்த்தோம் அப்படின்னா 1 by log 2ன்றது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கா. ஸோ அதை நான் பொதுவாக வெளில எடுத்துக்கிறேன். 1 by log e2 நான் காமனாக வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா 1 minus 1 by 2 plus 1 by 3 plus and so on போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக? எனக்கு தெரியும் 1 by log e2 உடைய வேல்யூ என்ன? 1 minus 1 by 2 plus 1 by 3 plus and so on. இது நான் மேலே சொன்ன அந்த ஃபார்முலா சொன்னேன் இல்லையா, log 2க்கான ஃபார்முலா, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் log 2ஓட வேல்யூ தான் இது. கரெக்டாக? அப்போ நான் இந்த ஃபுல் டேர்முக்கு log e2ன்னு ரைட் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ என்ன வரும்? log e2 by log e2 கேன்சல் பண்ணோன்னா ஆன்சர் 1. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்றைக்கி நம்ம நிறைய ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருக்கோம். அந்த ஃபார்முலாஸோடைய எல்லா ஃபார்முலாஸுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பைனாமியல்னால் என்ன, அதோடைய தியரம் பற்றி பார்த்தோம். அது ஜென்ரல் டேர்ம்ஸ் எப்படி ரைட் பண்ணணும், அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் கேட்டால் நம்ம எப்படி சால்வ் பண்ணணுன்றதையும் பார்த்துருக்கோம். தென் பர்டிகுலர் கேஸ் ஆஃப் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்ஸில் நம்ம நிறைய ஃபார்முலாஸ் பார்த்தோம். அதே மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸ் அண்ட் லாகரிதம் சீரிஸ்க்கும் நம்ம நிறைய ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு ரிலேட்டடுக்கான ப்ராப்ளம்ஸும் பார்த்தோம். உங்களுக்கான ஹோம்ஒர்க் ப்ராப்ளமும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதெல்லாமே செஞ்சு பார்த்துட்டு அதோட ஆன்சர்ஸ் என்ன வருதுன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த டாப்பிக்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.